உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தை, இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பாராத வண்ணமாக இந்த நாளில் இந்த கூட்டத்தை நடத்த கலந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின இந்த தயைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஜேம்ஸ், ராசி, டேவிட் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகலவித ஆறுதலின் தேவன், சகலவித ஆறுதலினால் குடும்பத்தை நிரப்பியறோம். என் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் இறக்கம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனது அண்ணன் மகன் ஜேம்ஸ், ரோசி, டேவிட் அவனது 7வது நினைவு தினத்தையொட்டி உங்களை Zoom மீட்டிங் மூலமாக உங்களை சந்தித்து பேச ஒரு தருணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த நாட்களில் அவங்க அப்பா ஜேம்ஸ் அவன் ரொம்ப ஜூட்டிக்கடா, நீ என்ன ஒரு வாட்டி பாரு, நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. சரி, நான் பார்க்குறேன் அப்படின்னு. அதேமாதிரி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், மார்க் கம்மியாக எடுத்துருக்கான். அவங்க அப்பாவுக்கு சரியான கோபம். அவனை அடிக்கிறதுக்கு பெல்ட் எடுத்துக்கிட்டாரு. இவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், நேராக போயிட்டு பாத்ரூம் போய் ஒழிஞ்சிக்கிட்டான். சரி, எவ்வளோ நேரம் ஆகும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு. வருவான் பார்த்தா அவன் ஆளே காணும். அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு இவங்க கூட சகஜமாக அவங்க அப்பா பேசினவனா அவனா கண்டுபிடிச்சிட்டு அப்பா கோவம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு நைஸாக கதவை திறந்து அவங்க அம்மா பக்கத்தில் போய் ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கான். இதை அவங்க அப்பா கோவத்தை விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போதான் அவரும் எனக்கு சொன்னார், பார்த்தியாடா அவன் எவ்வளோ ஜூட்டிக்காக இருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி பல நிகழ்வுகளை இந்த நேரத்தில் நான் நினைக்கும் பொழுது என் கண் கலந்துது. அதனால் ஆனால் மரணம்ன்றது ஒன்றும் தவிர்க்க முடியாது. அதனால் அதை ஏற்றுக்கிட்டு அவனை பரலோகத்தில் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. Good evening everyone. In the name of Lord Jesus. Praise the Lord. இன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ரிலேஷனாக எல்லாரும் இந்த Zoom மீட்டில் சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த சான்ஸ்க்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்னைக்கு ஒரு 2 வசனத்தை நான் உங்களோடு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் வசனங்கள் 6, 7. அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் ரோசியை இழந்து நம்ம கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. நமக்கு கர்த்தர் மட்டும்தான் ஆறுதல். விசேஷமாக ஜாய்ஸ் அக்காவுடைய ஃபேமிலிக்கும், எஸ்தருக்கும், டேனிக்கும்
கர்த்தரே ஆறுதலாக இருப்பார்னு நான் சொல்கிறேன். இந்த வசனங்களில் சங்கீதக்காரன் சொல்கிறப்ப கண்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலம் சொல்லியிருக்காரு. இந்த மூணும் நம்மளுக்கு இந்த கொடிதான நாட்டில் வாழ்கிற நமக்கு கட்டாயம் தேவை. கண்மலைன்றப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு, அடைக்கலம், ரட்சிப்பு, இந்த மூணும் கர்த்தர் இடத்துல மட்டும்தான் இருக்கு. நம்மளுடைய சூழ்நிலையில சோகமான சூழ்நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம எல்லா நிலைகளிலும் தேவனை நோக்கி வரப்ப அவரே நமக்கு கண்மலையும் உயர்ந்த அடைக்கலமும் ரட்சிப்புமா இருக்கிறார். இதை நம்ம தேவனுக்குள்ள இருக்கணும்னா நாம் அவரே சார்ந்திருக்கப்ப அவரே நம்மளுக்கு ஒரு நல்ல ஆறுதலாக இருப்பார். உங்கள் எல்லார்கிட்டையும் இதை ஷேர் பண்ண எனக்கு இந்த சான்ஸை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங். ரோசியை பற்றி அவனுடைய ப்ரேயர் மீட்டிங் அப்போது பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹாரி ஃபேமிலியிலே அவன் தான் ரொம்ப யங்கஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லை. ரோசியை பற்றி சொன்னோன்னா ரொம்ப ஒரு ஹாப்பி கோ லக்கி கை. எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்பயுமே சிரிச்சிட்ருக்கணும், எப்போவுமே யாராவது எதாவது கேட்டாங்கன்னா கொடுக்கணும், எப்பயுமே எப்பயுமே ஒரு ஆக்டிவிட்டியோடு தான் இருப்பான் அவன். யாரோட மனசையும் புண்படுத்தணும்னு, யாரையும் ஹர்ட் பண்ணணும், யாரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணணும் அவன் எப்பயுமே நினச்சது கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவன் எங்கள் வீட்டுக்கு அவனும் டேனியும் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் தேர் ஹாலிடேஸ் எங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போது அவனுடைய ஹாஸ்டலில் இருந்தது அவனுடைய கூட இருக்கிற பசங்களை அதை பற்றிலாம் பேசி நாங்கள்லாம் சிரிச்சுட்டு இருப்போம். இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸாக அவன் சொல்லிகிட்ருப்பான். எங்கள் அப்பாவோட ஃபேவரெட் பாஸ்ட் டைமே நாங்கள்லாம் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் நடுவில் உட்கார வச்சு அவன்கிட்ட கதை அவன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவன் பாட்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். இப்படியாச்சு மாமா அப்படியாச்சு மாமான்ட்டு. அதெல்லாம் நாங்கள் கேட்டு ரொம்ப ரசிப்போம். அதுதான் ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டியே அதுதான். அவனை பேச வச்சு நாங்கள் கேட்குறது தான். அவர் பயங்கர ஒரு ஜென்ரஸ் ஆட்டிடியூடில் ஒரு பையன். யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவான் அவன். நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலாம் மாமா துபாயிலேருந்து இந்த ஃபேன்சி பென்சில் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த நாளே காணாமல் போயிடும். என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்டு கேட்டான், கொடுத்துட்டேன் அப்படின்வான். அவனுடைய பாக்ஸு கொடுக்குறது இல்லாமல் டேனியோட பாக்ஸு எடுத்து கொடுத்துருவான். அந்த மாதிரி யார் கேட்டாலும் உடனே ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு பையன். பட் இது ரோசியுடைய இந்த அன்டைம்லி டெத்து வருத்தத்தை தந்தாலும் மீண்டும் நம்ம எல்லாம் ஒரு டைமில் அவனை மீட் பண்ணுவோம் அப்படின்னு மறுபடியும் கடைசி காலத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் நம்மளெல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்கு. இந்த கொரோனாவோட பயங்கரமாக மோசமாக ஆகிட்டே வருது. தயவுசெய்து எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணிக்கும். இந்த வாதம் நம்மளை விட்டு நீங்கவும் நம்ம மறுபடியும் இந்த இயல்பு நிலைக்கு திரும்பவும் வேணும். எப்போவும் ரோசியோட அந்த ஆட்டிடியூட் எப்பயுமே யாரையும் ஹர்ட் பண்ணாமல் எப்போதும் சிரிச்சுட்டு மற்றவங்களை ப்ளீஸ் சந்தோஷப்படுத்துகிற அந்த ஆட்டிடியூடோடு எல்லோரும் இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். தேங்க்யூ.
Rossi's sister, I would like to share some of the cherished moments I had with my beloved brother Rossi. Both Rossi and Danny spent most of their childhood days with us. Those days were all filled with lots of fun and happiness. There are quite a lot of such beautiful memories of him, but I would like to share one of it. When he was in grade 6, studying at SBOA school, and he was in the hostel, and I was doing my UG at the college in Kelambakam. And during weekend, one of the weekend, I came to visit my parents who stayed at Paris, and then at the time we received a call from the school stating that Rossi was missing. And we were all in a panic. We searched everywhere. My parents even went to the school and they were searching in all the classrooms, but we were clueless about him. And then next day I again went back to my college, and there to my surprise he and his friends were there, and when I checked with him, he said I just came from the hostel. I was asking him whether the food was not good or they were very strict. Why you came here? He was telling me very coolly, Akka, I thought of going on an adventurous trip. So we both decided that we can come all the way from Ananagar to Kelambakam, and it was really very adventurous, and your friends were taking very good care of me. This is what he stated. He always lives for today and he's not bothered about what will come tomorrow. And even as a young adult, he did the same. He lived for today. He was happy and content with what he had today, and he was not worried about what comes tomorrow. There's a saying, those we love don't go away. They are still loved and very dear and becomes our memory, and that memory becomes the treasure of our life. There is always assurance by faith in Christ that we will one day meet at the beautiful shore. And this is our hope and glory in Christ Jesus. I am Delcy, Rossi's cousin. Rossi was a very kind-hearted and a loving boy. We had a wonderful memory growing up together. One of the fond memories I have of Rossi is I took him to one of my friend's wedding, and as we came back home, as we were returning home, he said, Akka, I'm feeling heavy, let me have some drink. So I gave him my purse and told him to buy something. So when he came back, he brought a whole lot, a bag full of juices for everyone at home. So, and even he forgot to keep money for the auto. So I had only 100 rupees with me, and we had to come from Malwapet to Kellis. So I asked him, how are we going to travel now? So he said, Akka, I have an idea. We'll catch an auto. Wherever it takes till 100 rupees, we'll go by auto. From there, we can walk home. So we took an auto, and when the meter came around 98 rupees, we stopped the auto. Fortunately for us, it stopped near the Hindustan Bible College. And from there, we walked home. So he was always thinking about the others, and he had a very good helping tendency. As the proverb says, death leaves a heartache that no one can heal, but love leaves a memory that no one can steal. Rossi's memory will always be in our hearts forever. Jamie, Rossi, whatever came to my mouth, I used to call him that. And it is very difficult to talk about one particular quality or one particular incident that made us best friends. It was because way back when we were doing our 8th grade, I think in the year 95, that we both met, and there was some kind of a friendship that blossomed out of nowhere, and it was a journey that continued from there for about 26 years. That and we had many golden moments. I would say that the moments that I would cherish for the rest of my life. And yeah, he was an integral part of my life, and because he was a very loving person, he took care of all his friends, and
he was good at computers, and you can go on and on and on. If we have to talk about the qualities that he had, mm, just can't believe that he's nowhere, he's not among us. It's a beautiful memories of 16 years friendship with Rossi. I met him in 2005. Ashley introduced me. It was a beautiful day. I met him in a church. After the church, we had a wonderful day together. I feel God has given me a wonderful gift for my lifetime. Rossi is really a beautiful character and a unique character. You can't find such a person in my life. I believe he's a really good leader, good teacher, and also he's a good cook, and he always makes others happy. I never seen a person who never gets angry to anybody. I never seen his angry face. I really want to thank God for giving him in my life, and his wonderful family and all his friends who have been really good to me. And thank you, Rossi. And thanks for your memories for 16 years with me. I'm really blessed because of your presence with me. Thank you. அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் ஒரு கார் வந்து நிற்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ நான் விண்டோ திறந்து பார்க்குறேன். பார்த்தா ஒரு ஆள் பயங்கர அப்படியே ரகடாக லாங் ஹேர் வச்சு தாடிலாம் வச்சுட்டு ஏதோ இன்னும் 10 பேர் அடிச்சு போடுற மாதிரி வந்து இறங்கினான். நான் பார்த்துட்டு நினச்சேன், இது டேனியோட தம்பின்னு சொன்னானா இல்லை அண்ணன்னு சொன்னானா தெரிலையே அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அப்போ நினச்சேன், சரி மேபி அவன் அவ்வளோ ஃப்ரெண்ட்லிலாம் இல்லை போல், டேனி மாதிரி ஃப்ரெண்ட்லி இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் காலேஜ் போயிட்டு மத்தியானம் மேலே வந்ததுக்கப்புறம் டேனி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். அந்த மாதிரி இதான்டா என் தம்பி ராசின். தம்பியா அப்படின்ட்டு ஒன்றா பேசின உடனே ஐ ரியலைஸ் தட் ஹி வாஸ் அ சைல்ட் அட் ஹார்ட். ரொம்ப லைக் ஒரு 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 குழந்த மாதிரி நம்மள்ட்ட பேசினா. ரொம்ப ஜெனுவினாக இருந்துச்சு அவன் பேசுகிறது. இட் வாஸ் வெரி வார்ம். ஹி ஃபெல்ட் ஹி மேட் மீ ஃபீல் லைக் வெல்கம்ட். அது அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே அப்போ ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ த்ரூ அவுட் த ஜர்னி ஐ ஆல்வேஸ் ஃபெல் தட் ஹி வாஸ் தேர் ஃபார் மீ எவ்ரி டைம். ஃபெல் லைக் ஹி வாஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. ஏன்னா ஹி மேட் அஸ் ஃபீல் லைக் தேட். ஸோ எதுவாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தேவைன்னா ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர். இன்னும் ஒரே விஷயம் அன்னாயிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் பண்ணால் உடனே எடுக்க மாட்டான். ஃபஸ்ட் டைம் பண்ண உடனே பட்டுன்னு எடுக்கிற ஆள் இல்லை அவன். ஒரு 5 தடவை 10 தடவை பண்ணால் தான் அப்புறம் என்னடா அப்படின்வான். அந்த மாதிரி அது ஒன்று தான் கொஞ்சம் அன்னாயிங்காக இருந்துச்சே தவிர மிச்சப்படி மிச்சப்படி இட் வாஸ் வெரி வெரி குட். லைக் ஹி வாஸ் வெரி குட் டு வாஸ் அஸ் வெல். அண்ட் நம்ம பார்த்தோன்னா அவன் வந்து த திங் ஹி வேல்யூட் த மோஸ்ட்ன்னு பார்த்தோன்னா அவனோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் தான். ஸோ அவங்களுக்காக வந்து ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தோன்னா எனக்கு நிறைய விஷயத்தில் என்னோடய வாழ்க்கையில் நிறைய மைல் ஸ்டோனில் வந்து ஹி வாஸ் தேர். அண்ட் ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மியூசிக் வீடியோ பண்ணோன்னு சொல்லும் போது
ராசி ஸ்டெப்ட் அப் த கேம். அவன் சொன்னான், சரி ஓகேடா நம்மளே பண்ணலாம், எதுக்கு நீ வேற ஆள்லாம் பார்க்கணும், எதுக்கு இதுக்கு தனியாக ஒரு இதெல்லாம் டீம்லாம் ஃபார்ம் பண்ணணும், நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு he started throwing in ideas, you know. He was there and he brought in people and அவன் வந்து ஃபுல்லாக அது அது அந்த அந்த வீடியோவோட க்ரியேஷன்லேருந்து ஐடியாலேருந்து எக்ஸிக்யூஷன் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஹி வாஸ் த அவன்கிட்டையும் கிட்டத்தட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், நான் நீயே பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி அண்ட் ஹி வாஸ் மோர் தென் வில்லிங் டு டூ தட் ஃபார் அஸ். ஸோ அதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நம்ம வந்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கோன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நேரத்தில் அவன் வந்து நம்ம கூட இல்லைன்றது வந்து என்னால் இன்னும் அதை வந்து ஏற்றுக்க முடியல, மனசில் வந்து இன்னும் ஏற்றுக்கல. பட் இட் இஸ் எ ரிமைண்டர் ஃபார் அஸ்ல, நம்ம லைஃப் எவ்வளோ ஷார்ட், நம்ம எப்போதுமே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுன்றதை வந்து திரும்ப ஒரு ரிமைண்டர் மாதிரி எனக்கு வந்து இருக்குது. ஸோ ராசி, we will miss you da. No one can replace your friendship and I'm really looking forward to meeting you on the other show. Hello, my name is Franklin and I'm James Rossi David's friend. James Rossi David had this amazing attitude towards life and he was the best person that I've ever seen. Everyone wanted to be Rossi's friend, but few of us had this chance to be his very close friends. The five of us, me, Caleb, Anand, Freddie and Danny, were the closest, I can say. We were always there for Rossi. We were always there for Rossi and he was there for us. His bedroom was our safe place. We could just go to his house and sit in his bedroom and we used to have the best fun ever. We used to be there until early in the morning. His mother would used to give us so much time and space with him. That's the best thing about James. We had this, he would never say no. He would never say no. He had this attitude wherein which he will just be there for us. He always wanted to be there for us. He used to laugh at our jokes, well, not so great jokes. And he used to laugh so much that everyone knows that it's a fake laugh and then it's a poor joke. He defended our honor anywhere that we went. He was the only person who defended it fiercely. He was like a sponge to me. He just listened to all our problems. He used to listen so calmly, so collectively. And then finally he used to say, dude, whatever you did was wrong. You need to change it. Or he used to say, dude, whatever you did was right. For me, Rossi personally was more than a friend. He was the only person that I could trust with my life. He was the best man at my wedding, and I'm proud of that. He was my best friend. He was more than a best friend. He was my brother. He was my partner in crime, and he was my wingman. Thank you, Rossi, for being that, or thank you for allowing me to be your best friend. Thank you, James. See you on the other side, brother. Bye. மனைவி சில வார்த்தைகளை பேச ஆசைப்படுகிறேன். ஜாய்ஸ், மோசி அண்ணன் குடும்பங்கள் நெருக்கமானவர்கள். அடிக்கடி இவர்களை பற்றி பேசுவது வழக்கம். அன்பானவர்கள். எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கும் கலந்து கொள்வார்கள். மோசி அண்ணன் சிக்கான போது ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி விசாரித்து கொண்டே இருந்தது ஜாய்ஸ். எஸ்தர் சிக்கானதையும் சொல்லி ஜெபிக்க சொன்னது. அடிக்கடி ஃபோன் பண்ணி உறவுகளை விசாரித்து கொள்ளும் ஒரு பழக்கம். மகன் சிக்கானதும் ஹாஸ்பிட்டல் இருப்பதும் சரியாக தெரிவிக்கவில்லை. அன்று காலையில்தான் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி மகனுக்காக தன்னுடைய சுகவீனத்திலும் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணி இன்னும் மகன் 2 நாட்களில் வந்து விடுவான் என்று என்னிடம் சொல்லியது. ஆனால் அன்று மாலையில் 4 மணிக்கு தாய் தன்னுடைய வாயிலே ரோசி மரித்து விட்டான் என்று சொல்லியதும் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிடுங்கா என்று கதறி அழுதது. எனக்கு 2 நாள் கழித்தும் எனக்கு பேசுவது எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் ஜாய்ஸ் ஃபோன் பண்ணி சில காரியங்களை பேசி கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். முதலிலே அவன் எனக்கு திருமணம் நடக்காது என்று சொன்னான்.
19 வருடத்துக்கு முன்பால் தன் கணவர் இறந்ததும் சில காரியங்களை கர்த்தர் பேசியதும் அந்த மகள் என்னிடத்துல பகிர்ந்து கொண்டது. ரோசியை பற்றி சொல்லப்போனால் அன்புள்ளவன், அமைதியானவன், அடக்கமுடையவன். எனக்கு திருமணம் வேண்டாம், டேனி போய்விட்டான், நான் உங்களுடனே கூட திருமணம் பண்ணாமல் உயிரோடு இருக்கும் வரை இருக்கிறேன் என்று சொன்னவன் தாய்க்கு முன்பாக போய்விட்டான். தாயையும் சகோதரியும் கவனித்து கொண்ட ரோசியை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்க முடியாது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று தாவீது சொல்லியது போல ஜாய்ஸ் தன்னை தேற்றி கொண்டதை என்னால் உணர முடிந்தது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்ற விசுவாச வார்த்தையை மகள் பேசும்பொழுது என்னால் உணர முடிந்தது. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஜாய்ஸையும் டேனி மருமகள், குழந்தை எஸ்தர் மற்றும் மிஸ்ஸஸ் மோசே அண்ணன் குடும்பத்துக்கு கர்த்தர் தாமே ஆறுதலை தருவாராக. நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறோம். ನಾನು ಜೇಕಬ್, ರಾಸಿ, ಪ್ರಭು ಇವೆಲ್ಲ ಒಂದು ಕ್ಲೋಸ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಫಾರ್ ದ பாஸ்ட் 10 years. 2014 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஒரு டின்னருக்கு போயிருந்தோம். அதை நாங்கள் லாஸ்ட்டாக நான் அவர் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண டின்னரு. அண்ட் தென் வந்து ஒரு 5 years நான் அப்ராடில் இருந்து ரிட்டர்ன் வரும்போது அவரை நான் போய் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணிவிட்டு என்னோடய மேரேஜ் நடக்கும்போது அவருக்கு இன்வைட் பண்ணுறதுக்காகலாம் பேசிகிட்டு இருந்தேன். அது சடனாக வந்து அவருக்கு இது மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்து ஃப்ரெண்டு சொன்னார். அது ஜீர்ணிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மிஸ் ஹிம் ஆல்வேஸ். நானும் கூட ராசியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விருப்பப்படுகிறேன். என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால் 1999 ஆண்டிலே எங்களுடைய பள்ளி பருவத்தில் ஹாஸ்டலுக்கு முறையாக குடும்பத்தை விட்டு பிரிந்து, நண்பர்களை விட்டு பிரிந்து, என் ஊரை விட்டு பிரிந்து எபினேசர் ஸ்கூலில் நான் போனேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இட் வாஸ் ஆன் எ சாட்டர்டே. சனிக்கிழமை மத்தியானத்தில் நாங்கள் போனேன். நான் பார்த்த முதல் நபரே ராசி டேவிட் தான். அவர் வழக்கம் போல் விளையாட்டை எல்லாரும் ஏமாற்றுவார், கிண்டல் பண்ணுவார். We used to have a lot of fun. போன உடனே முதல் தடவை என்கிட்ட சொன்னது, இந்த ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீலாம் ஸ்கூல் படிக்க வந்திருக்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே பெரிய முடியெல்லாம் வச்சுருந்தாரு, ஜாப்ரோ சொல்லியிருந்தாரு. ஸோ நான் கூப்பிட ஆரம்பித்தேன். திங்கக்கிழமை தான் யூனிஃபார்ம் மாட்டிட்டு என் கூட கிளாஸில் வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ தான் தெரியும் இங்கே காலேஜே இல்லை, எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த நாளில் ஒரு கடுமையான காரியம் நடந்தது. எங்கள் ஹாஸ்டலில் ஒரு வழக்கு இருந்தது. யார் முதல்ல புதுசாக சேர்ந்தாலும் அவங்க தலைமையில் துணியை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது வழக்கமாக இருக்கும். என்கிட்ட ராசி சொன்னார், என்ன வேணால் பண்ண சார், தலையில் மட்டும் துணி போட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் புதுசாக சேர்ந்துருக்கேன், என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி துணியை தூக்கி போட்ட பட்சத்தில் அங்கேருந்து ஒரு 10-15 பேர் சேர்ந்து சரியான அடி அடிச்சிட்டாங்க. ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னை தனியாக கூப்பிட்டு போய் ராசி பேசினேன். இல்லை சார், திஸ் இஸ் ஆஃப் த சிஸ்டம் ஒர்க்ஸ், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது ஹாஸ்டல் ரேகிங், நிறைய காரியம் சொன்னார். அந்த நாளில் அவர் சொன்ன வார்த்தை தான் என்னை ஸ்கூலில் நிற்க வச்சுது. இந்த நாளில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை he has been a very good and a faithful friend to us. எனக்கு மாத்திரம் இல்லை, all of us. அவருடைய இழப்புன்றது it's not an easy thing for us. We really pray that God will give grace and peace to the family. அவரை பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கோவப்பட்டதே கிடையாது, யாருக்கிட்டையும் சண்டை போட்டது கிடையாது, யார் மன வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. ஒரு முறை என்னுடைய
என்னுடைய காலேஜில் எனக்காக என்னுடைய நண்பர் ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன சண்டை போட்டார். அதுதான் நான் ஒரு சண்டை போட்டே பார்த்தது. முன்னாடியும் பார்த்ததில்லை, பின்னாடியும் பார்த்தது. ரைட் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் ஒரு கேட்ஜெட்டாக இருக்கலாம், அது எந்த காரியமாக இருக்கலாம், அவன் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். இப்போ கூட டேண்டி சொன்னாப்புல இந்த மாதிரி நான் டிவி அப்கிரேட் பண்ண போகிறேன், 8K டிவி வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 8Kல இன்னும் கண்டென்ட்டே வரலப்பா. கண்டென்ட் வரும்போது நம்ம தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இட் வாஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட். இந்த நாளில் அவருடைய மரணத்தை குறித்து நினைக்கும் போது கூட he became the first. நாங்கள்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி he went ahead. Very sure என்னால் சொல்ல முடியும், when we go to heaven in our days, நிச்சயமாக there will be Rossi waiting for us with open arms. வாடா பார்த்துக்கலாம். Exactly, no, that's what he will say. It's very hard for us, but as long as the sun rises, life proceeds. To all the friends and family, நான் இதான் சொல்ல முடியும். The brevity of life is the beauty of life. எதிர்பார்க்காம, யோசிக்காம, ஒரு ஜிஃபியில் மறந்து போயிடும். இதுலேயும் அவரே ஃபஸ்ட்டாக இருந்துட்டார். May God bless him. Let him rest in peace. Thank you, man, for all the wonderful memories you have given to us. Thank you very much. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா நம்ம கூட ராசி இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவன் 2 days 3 days பேக் கூட நம்ம பேசணும் ராசி. நீங்கள் இல்லைன்றது நான் ஜீர்ணிக்கவே முடியல. நீங்கள் அவ்வளோ கேர் எடுத்து பேசுவீங்க. ஒரு 11 இயர்ஸாக நான் உங்க கூட ட்ராவல் பண்ணுறேன். ரீசன்ட் டைம்ஸில் கூட இப்போது நான் லைஃப்பில் ஃபேமிலி குழந்த அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஜேக்கப் அட்வைஸ் பண்ணது ஒரு ரீசன். அதை நான் மறுக்கவே மாட்டேனான்னு அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் நீங்கள் இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராசி. அதுவும் உங்கள் முகத்தை கடைசியிலலாம் பார்க்க முடியலன்றது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் கடவுளுக்கு தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி நீங்கள் எவ்வளோ நேசிச்சிங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட் மினிட் வரைக்கும். இப்போ அவங்கள எப்படி நான் ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. நிச்சயமாக நீங்கள் மேலே கடவுள் ரூபத்தில் இருந்து அவங்களையும் பார்த்துப்பீங்கன்னு தெரியும். ரொம்ப வலிக்குது ராசி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நீங்கள் ஏதோ ஒரு மூலையிலேருந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நான் நம்புகிறேன். நிச்சயமாக நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ராசி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராசி. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. என்னால் இது சொல்கிறதுக்கும் தெரியல எனக்கு. எங்கே இருந்தாலும் உங்கள் ஆன்மா. ஹலோ எவ்ரிவன், ஐ எம் சதீஷ். நான் ராசி சார் கூட ஒரு 3.5 years வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். பட் இது ஷார்ட் வீடியோன்றதுனால நான் சில விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலி ஒரு பர்சன் வந்து எந்த சூழ்நிலையும் கோவப்படாமல் இருக்க முடியாது. பட் நான் ராசி சார்கிட்ட அந்த கேரக்டரை பார்த்தேன். நான் ஒர்க் பண்ண இந்த 3.5 years பீரியடில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு சின்ன முகசொலிப்போ இல்லை கோபமோ எதுவுமே அவர் காட்டாமல் அவ்வளோ காமாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ கைண்டாக பேசுவார். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் அவர்கிட்ட கற்றுக்கினேன், நிறைய கற்றுக்கினேன். அதில் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்த, எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கோவப்படாமல் சொல்யூஷனை சர்ச் பண்ணுறது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை தவிர ஒர்க்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, பர்சனல் லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவர் எனக்கு ஒரு ரோல் மாடலாக தான் இருந்திருக்காரு. கண்டிப்பாக நம்ப முடியல, இது ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்குது. ஐ கான்ட் பிலீவ் திஸ். வாட் ஐ டு டு. We all miss you, Rossi. Thank you. Please wear mask. Be safe. Stay at home. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் அப்துல், நான் சாரோட டீம் மெம்பர். சாரை பற்றி சொல்லணுன்னா குட் ஹியூமன் பீயிங் அண்ட் மோஸ்ட் டேலண்டட் பர்சன். எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவாங்க. சின்னவங்க பெரியவங்கன்றவங்களாம் இல்லை, சின்ன வயசு சின்ன பசங்களாக இருந்தால் கூட எல்லாருக்குமே அந்த மரியாதை ஈக்குவலாக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் சார் கோவப்பட்டோ யாரையும் திட்டியோ நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எங்கள் எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. வெரி மிஸ்ஸிங் சார். கடவுள் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகொள்கிறேன். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, the crown of righteousness. அதனால எனக்கு மாத்திரமல்ல
என்னை போல ஓடி முடிக்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த கிரீடம். அதனால ஒரு ஓட்டப்பந்தய வீரர் எல்லாத்திலும் முதன்மையாய் வருவாராம். அவர் ஓடிக்கொண்டிருக்கிறதான தருணம் திடீர்னு சொல்லி முக்கா கிரவுண்டு ஓடி அவருடைய மகனுக்கு கால் சுலுக்கி கீழே விழுந்துச்சு. அவங்க அப்பா அதை பார்த்துன்னு இருக்கிறார். ஐயோ, என் பையன் ஓட்டத்தை முடிக்கலன்னு பேர் வந்துருமே. நல்லா ஓடினாருங்க, இந்த கடைசி ரவுண்ட்ல வந்து கீழே விழுந்துட்டாருங்களே, அவர் ஓடி முடிக்க முடியல. உடனே தன் தகப்பனார் அந்த நேரா கிரவுண்டுக்கு ஓடினார். ஆடியன்ஸ் உட்கார்ந்துக்கிற இடத்துல இருந்து நேரா கிரவுண்டுக்கு ஓடினாராம். கிரவுண்டுக்கு ஓடி கீழே விழுந்து கிடக்கிற தன்னுடைய மகனுடைய கையை தூக்கி தோள் மேல போட்டுக்கொண்டு மகனோடு கூட சேர்ந்து இவரும் ஓடுகிறார். வாப்பா தம்பி, ஓடுப்பா ஓடுப்பா. கடைசியில அந்த ஓட்டத்தை போய் ரீச் பண்ணிட்ட பிறகு தன் பையனை வீட்டுக்கு போயிட்டார். என் மகன் பாதியில நின்று போட்டான் என்று யாரும் சொல்ல முடியாது. இவனும் ஓடி முடித்தான். அதுபோல இஸ் a finishes race. யாரெல்லாம் வரை போல உலகத்துல ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறார்களோ உங்களுக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அதனால அவருக்கு கிரீடம் சூட்டுகிற ஒரு நாள் இருக்கிறதே. அதனால finish this race. அதனால ஓட்ட பந்தயத்தை முடித்தார். கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய நாமத்துக்கு மேண்டாட்டும். அந்நியரும் துர்க்கிரைகள் மனதிலே சத்துருக்குளமாயிருந்த உங்களை, பரிசுத்தராயிருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் இருந்த தமக்கு முன் வைத்திருந்த அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இயேசு மரணத்துல என்ன, அவர் மரணத்துல ஒப்புரவாறுதலை நிறைவேற்றினார். This is a ministry. மரணம் ஆண்டவர் மரித்த உடனே இருதரத்தாரை ஒப்புரவாக்கினார். இந்த அருமையான மகன் இந்த ரோசி டேவிட் என்ற டாக்டர் அவர் மரித்தார். இந்த மரணத்தினுடைய பின்னணி என்ன, உயிரோடு இருக்கிறவர்கள் ஒப்புரவாக வேண்டும். பிள்ளையும் தாயும் மகளும் தாயும் உலகத்துல நண்பனும் இருந்தால் உங்களுக்கு சண்டையே வரக்கூடாது. என்ன, இந்த டாக்டர் ரோசி டேவிட் மரணத்தினாலே இனி நாம் ஒற்றுமையா இருப்ப போறோம். இவருடைய நண்பர்கள் யாராக இருந்தால், அவருடைய வாழ்க்கை பிரிந்திருந்தால், இவருடைய நண்பர்கள் யாராக இருந்தால், அவள் சண்டை போட்டு கொண்டிருந்தால், இல்ல அண்ணனோ தங்கச்சியோ மாமாவோ மச்சாவோ யார் இருந்தால், தர்மியான டாக்டர் டேவிட் ரோசி டேவிட் மரணத்துல நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். நோ மோர் ஃபைட்டிங். இனி சண்டை இல்லை. இயேசு மரணத்துல ஒப்புரவாகுதலை நிறைவேற்றார். இந்த நிமிஷத்துல you should be, there is no fighting. சண்டே இருக்க கூடாது. அதுதான் அந்த மரண சோத்திர ஜெப கூட்டத்தில் எடுக்கிற தீர்மானமா இருக்க வேண்டும். இந்த மரண சோத்திர ஜெப கூட்டத்தில் எடுக்கிற தீர்மானம் என்ன, என்னுடைய நண்பன் இந்த டாக்டர் ரோசி டேவிட் என் மரணத்தினாலே இனி நாங்கள் ஒப்புரவாகி விடுகிறோம். ஏன், உனக்கும் மரணம் இருக்கிறது, உனக்கும் மரணம் இருக்கு. வீண் பேச்சு பேசி வீராப்பல்ல வாழாதே. அதுதான் அவர் சொல்றாரு அந்த பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உயிரோடு இருக்கிறவன் சிந்திக்க வேண்டும். there is a hope, is lost is hope. இப்பொழுது ஆண்டவனுக்கு சொல்லுகிற விஷயம், இந்த இயேசுடைய மரணத்தினால் எப்படி ஜனங்களை ஒப்புரவாக்கினாரோ அதே போல இன்று இந்த செய்தியை கேட்கிற இந்த உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒப்புரவாக வேண்டும். ஒருவேளை புருஷனும் மனைவியா பிரிந்திருந்தால், அண்ணனும் தம்பியும் பிரிந்திருந்தால், தாயும் மகனும் பிரிந்திருந்தால், ஒப்புரவாகாதபடி பகைவர்களாக நீங்கள் இருந்திருந்தால், இந்த டாக்டர் ரோசி டேவிட் மரணத்தின் சோத்திர ஜெப கூட்டத்துல ஒப்புரவாக. அவருக்கு ஒரு நல்ல பேர், அவர் கோபப்பட்டதே இல்லை. அவர் நண்பர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகட்டும். ரெவரண்ட் சாம் ஜோஷுவா அவரை பற்றி சொல்லும் பொழுது, என் நண்பன் டாக்டர் ரோசி டேவிட், நான் அவர் கோபப்பட்டு பார்த்ததே இல்லை. அவரோடு கூட பள்ளி படிப்பில் படித்து இம்மட்டும் அவர் வயதிற்கு சொல்லாரு, யாரு கோபப்பட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் டேக் இட் ஈஸி. இட்ஸ் a wonderful character. What a beautiful character. This is like Jesus. இயேசுவை போல ஒரு குணலட்சணம். கோபப்பட்டதில்லை. கன்னத்தில் அடிக்கிறவன்னு பார்த்து சொல்லாரு, ஏன்பா அடிக்கிறேன், நான் தகாததுன்னு நடக்கலையே, நடப்பிக்கலையே. ஆனபடினாலே this is a very big character. இந்த சோத்திர ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான அவருடைய நண்பர்களே, அவருடைய உறவினர்களே, கோபமே இல்லாத ஒரு நண்பன் ஏன் அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார்? கோபமே இல்லாத ஒரு நண்பனையும் கர்த்தர் அழைத்துக் கொள்வாரானால், காலமெல்லாம் கோபப்படுகிற சண்டையின் சச்சரவில் இருக்கிற நீ மறிக்க மாட்டாய் என்பது நிச்சயம். என்ன ஆனபடினாலே now you make a desire, நீ ஒப்புரவாக வேண்டும்.
அதனால 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மரித்தவன் ஆவியிலே பிழைத்திருக்கிறான். ஏன்பா மரிச்சாரு? மரிக்கல, பிழைச்சிருக்கிறார், ஆவியிலே பிழைத்திருக்கிறார். அப்படினாலே மரணம் என்பது ஒரு பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆவியிலே பிழைத்திருக்கிறார். இஸ் a spirited man. மண்ணிலிருந்து ஆதாமை ஆண்டவர் எடுத்தாரு, அவன் மண்ணுக்கு மண்ணா மாறிட்டான். இப்போ இந்த அருமையான டாக்டர் ரோசி டேவிட் பிழைச்சிருக்கிறாருங்க. எதுல பிழைச்சிக்காரு? ஆவியில. He will live in spirit. ஆவியிலே பிழைத்திருக்கிறார். இப்ப தேவனோடு சமமாய் அவர் பேச முடியும், தேவர் கிட்ட போய் பேச முடியும், அவரை தொட்டு பேச முடியும். ஆனபடினாலே அவர் ஆவியிலே பிழைத்திருக்கிறார். மரணம் என்பது மரணம் அல்ல, இது ஒரு பிழைத்திருக்கிற தன்மை, ஆவியிலே பிழைத்திருக்கிறதான ஒரு தன்மை. கர்த்தருடைய நாமத்து மைண்டாட்டம். மரித்தரான 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, மனுஷன் முன்பாக மாமிசத்தில் ஆக்கினைக்கப்பட்டவராய் இருந்தும் தேவனுக்கு முன்பாக ஆவியிலே பிழைத்திருக்கும்படியாக அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாயிருங்கள். You should be careful for the prayer. ஏன்னா அவர் ஆவியில பிழைத்திருக்கிறார். இன்னைக்கு இவருடைய மரணத்தில் உனக்கு கிடைக்கிற சுவிசேஷம் என்ன? மாமிசத்துல பிழைத்திருக்கிற நீ ஆவியிலே மரிக்க கூடாது, பிழைத்திருக்க வேண்டும். ஆனபடினாலே இந்த ஆண்டவர் உனக்கு அருளுகிற சுவிசேஷம் இதுதான். ஆவியிலே பிழைத்திருக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. உனக்கு அறிவிக்கப்படுகிறதான காஸ்பல் என்ன? நீயும் கூட ஆவியிலே பிழைத்திருக்க வேண்டும். மாமிசத்தில் இருக்கிற நாளெல்லாம் ஆவிக்குரியவனாய் நீ நடந்தால் ஆவியிலே பிழைத்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரித்தோர் தேவனுடைய குமாரனை சத்தத்தை கேட்க காலம் வரும். There is a day will come. ஆண்டவர் ரகசியில வருவார். வந்த பிறகு இவருடைய சரீரம் கல்லறையிலே இருக்கிறது. அந்த சரீரத்தெல்லாம் புழுலாம் சாப்பிட்டு உப்பி வளர்ந்து அதுவே செத்து போடும். எலும்பு மாத்து இருக்கும். இயேசு மத்திய வானத்தில் வரும்பொழுது ஆண்டவர் சொல்ல, ஏறிவா என்ற ஒரு சத்தம் கேட்கும். ஏறிவா என்ற ஒரு சத்தம். இந்த குமாருடைய சத்தம் தர்மியான டாக்டர் ரோசி டேவிட் அவருடைய காதில் விழும். அவருடைய எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும், சரீரம் சூரிப்படுகிறோம். அவர் ஆவியிலே பிழைத்திரு இயேசுவை சந்திக்க அவர் சரீரத்தோடு பறக்கிற ஒரு உன்னத அனுபவம் இருக்கு. தேவகுமாருடைய சத்தத்தை அவர் கேட்கணும். அதுக்காக தாங்க மரிச்சிருக்காரு, நம்ம காதுல கேட்காது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். Finish is a race. ஓட்டம் முடிஞ்சிச்சுங்க. அவரு என்னங்க இவ்வளவு சின்ன வயசுல முடிஞ்சிச்சு ஓட்டம். சிலருக்கு 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்குது, சிலருக்கு 100 மீட்டர் இருக்குது, சிலருக்கு 200 மீட்டர் இருக்குது. அவங்களுக்கு டைம் இருக்குது. இவருக்கு குறிப்பிட்ட காலம் முடித்து போயிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை ஏர் என்று கேட்கையார். அவரோ என்றார் ஒருவரே ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? ஒரு தாய்க்கு தீராத துயரம், பெற்ற வயிறு பற்றி எரிகிறது என்று சொல்வார் பெற்ற தாய் எப்பொழுதுமே. எப்படி இருந்தாலும் பெற்று வளர்க்கறதுனுடைய கடமை, ஆனால் அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கறதுனுடைய கடமை இல்லை. ஜீவனோடு வாழ போதிக்கலாமை தவிர அவனுக்கு நியமிக்கப்பட்ட காலம் முடிந்து எடுத்துக்கொண்டார். அவர் ஓட்டம் முடிந்து போனதுங்க, அதனால எடுத்துக்கொண்டார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வரும்பொழுது, இவர் கல்லறையில் இருக்கிறார். இயேசு மரித்து மரணத்தை ஜெயித்தார். மரணமே உன் கூறு எங்கே என்றார். ஆனா இவர் மரிச்சிட்டார், பாதாளத்தில் இருக்கிறார். இயேசு மத்தியவானத்துல வரும் பொழுது, ஏறிவா என்ற ஒரு சத்தம் மத்தியவானத்துல ஒழிக்கும். ஏறிவா என்ற சத்தம் வந்த பொழுது, நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இவர் பாதாளத்தில் இருக்கிறாருல்ல, அந்த பாதாளம் கல்லறை வெடிக்கும் பாருங்க. கட கட கடனே கல்லறை வெடிக்கும். அது மாத்திரம் இல்ல, அவர் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும், சரீரம் ஜீவன பெறும். எசேக்கியேல் 47 வாசிக்கிற பிரகாரம், இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரையப்பா. அவன் எறும்பெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொண்டது. சரி, சரீரத்துக்கு தீர்க்க தரிசனம் ஒரே, சரீரம் உண்டானது, நரம்புகள் உண்டானது. ஆவிக்கு தீர்க்க தரிசனம் ஒரே, ஆவி பெரும் சேனையாய் எழுந்து நின்றாகலாம். அதுபோல மத்திய வானத்தில் ஒரு சத்தம். என்ன சத்தம்? ஏறிவா என்ற சத்தம் வரும் பொழுது, இவர் சரீரம் ஒன்றோடு ஒன்று கூடி பாதாளம் உடையும் பொழுது பாதாளத்தை பார்த்து கேட்பார், பாதாளமே உன் ஜெயம் எங்கே?
பாதாளத்தை நினைச்சுக்கிறான் பிசாசு, இவனை கட்டி வச்சிட்டேன் பார், சாவடிச்சேன் பார். இல்ல, the day will come. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உயிரோடு இருக்கிற மனுஷன் மர்வம் வாங்குவது, மரணமே உன் கூரை எங்கே என்று எழுவான். இப்பொழுது பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற கேள்வி கேட்பதற்காக தான் இவர் நித்திரையா இருக்கிறார். உயிரோடு இருக்கிற நாம் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை, ஒரு பெரிய தோட்டக்காரன் ஒரு அருமையான தோட்டத்தை உண்டாக்கி ரோஜா பூக்களை வளர்த்தானாம். வளர்த்ததான பொழுது அந்த அந்த தோட்டக்காரன் அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு அருமையான ரோஜா பூ எல்லாம் அந்த தோட்டத்திலே ரொம்ப அழகா இருந்து, ரொம்ப சிறப்பு. அவனுக்கு ரொம்ப ஆசை, தினந்தோறும் அதுக்கு தண்ணி ஊற்றுவான், இது பெருசா வளரணும், விதைக்கு விடணும், இது போல பெரிய பெரிய பூக்களை இதுல உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு இருந்தான். அந்த தோட்டத்துக்கு எஜமான் ஒரு நாள் அந்த தோட்டத்துக்கு வந்தாராமா. அவர் சுத்தி பார்க்க சொல்ல இந்த பூ மேல அவருக்கு கண்ணு வந்து போச்சு. உடனே அவர் எஜமான் சொன்னார், இந்த பூவை காம்போடு கட் பண்ணி என் கார்ல வைன்ட்டார். இந்த தோட்டக்காரனுக்கு பயங்கரமான வருத்தம், ஐயோ நான் தினந்தோறும் தண்ணி ஊத்தனே, இது அழகை பார்த்து ரசித்தேனே, இந்த தோட்டத்திலே இதுதானே ரொம்ப பெரிய பூ, இது வளர்ந்து பெரியதான உன்னை விதைக்கு விட்டு இது போல அநேக பூக்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தேனே, எஜமான் இதை கட் பண்ணி வையான்னு சொல்லிட்டார். இவன் தோட்டக்காரன், அவன் எஜமான் சொன்ன பேர் என்ன செய்ய முடியும், அதை கட் பண்ணி கார்ல வச்சுட்டான். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே இந்த எஜமானுடைய வீட்டுக்கு இந்த தோட்டக்காரன் போக வேண்டியதான். போய் பார்த்தா அது அரண்மனை, அழகான அரண்மனை. அரண்மனையில ஒரு விசித்திரமான டைனிங் ஹால். டைனிங் ஹாலில் பொன்னிலே செய்யப்பட்டதான ஒரு ஃப்ளவர் வாஷ். அந்த ஃப்ளவர் வாஷ்ல தண்ணி ஊற்றி இந்த பூ அதில் வைக்கப்பட்டு இருக்கிறது. மொட்டோடு காணப்பட்ட அந்த பூ அங்கே மலர்ந்து இருக்கிறது. அந்த பூ மலர்ந்து இருக்கிறத சொன்னாரு அந்த எஜமான். சொன்னாராம், இந்த தோட்டத்தை அலங்கரிக்கிறதான பூ என் அரண்மனையை அலங்கரிக்க வேண்டும் என்று நினைத்தேன், அதனால பொன்னிலே செய்யப்பட்டதான இந்த ஃப்ளவர் வாஷ்ல இந்த பூவை வைத்திருக்கிறேன், எப்படி அழகா இருக்கா என்று கேட்டானாம். அந்த பூ தண்ணி ஊத்தின உடனே அந்த பூவானது அந்த எஜமானுடைய பங்களாவிலே பொன்னினாலே செய்யப்பட்டதா அந்த ஃப்ளவர் வாஷ்ல அழகாய் பூத்து கொண்டிருந்ததா. எனக்கு ஆசை, நான் கூட்டேன், ஆண்டவராகிய தெய்வம் இந்த டாக்டர் ரோசி டேவிட் உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்று நிர்ணயித்து முடிந்த உடனே அவர் தோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ரோஸ் டேவிட் ஆகிய இவரை ஆண்டவர் அழைத்து கொண்டார். அங்கே அவர் மலர்ந்திருக்கிறார். is a flower, is a flowers in this bungalow. அங்கே தேவன் அப்படினால உயிரோடு இருக்கிற நீங்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். உங்கள் துக்கம் இன்று முடிந்து போக வேண்டும். ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 41:10, பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், தகையாதே, நான் உன் தேவன், பலப்படுத்தி சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14 எழுதப்பட்ட உயிர்தான் கலங்காதிருப்பதாக, நான் துக்கத்திலாய் விடேன். அருமையான ரோஸ் டேவிட், அவர் இடத்துல தெய்வம் வந்து நிற்பார். அவர் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு போனவங்களுக்கு செய்வார். இந்த ரோஸ் டேவிட் ஆகிய இவருடைய நண்பர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் ஒரு முடிவு உண்டு என்று அறிந்து பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் சேர வேண்டும். துக்கங்களை மாற்றி இணைந்து வாழ வேண்டும். யாரு முந்திக் கொள்வா என்று தெரியாது. கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கையில என்ன உனக்கு பெரிய பெருமை இருக்க வேண்டி இருக்கிறது. உலகத்துல ஒரு சாதாரண பின் வாங்கினா கேரண்டி தரான், ஒரு பேனா வாங்கினா கேரண்டி தரான், ஒரு செல்போன் வாங்கினா கேரண்டி கொடுக்குறான். உன் உயிருக்கு என்னையா கேரண்டி? கேரண்டி இல்லாத உயிரை வைத்துக் கொண்டிருக்கிற மனுகுலமே உனக்கு நோ கேரண்டி. ஆனபடியினால ஒரு பாரத்தை சுமந்து இந்த அருமையான டாக்டர் ரோஸ் டேவிட் ஆகிய இவருடைய இந்த ஸ்தோத்திர ஜெபக்கூட்டல ஒரு மனம் படு, ஒன்றாய் சேர்ந்து கொஞ்ச நாள் வாழப்படுற, நல்லா வாழ்ந்துட்டு போ உலகத்துல. ஆனபடினாலே அருமையான அவருடைய தாய்க்காக, அவருடைய தங்கச்சிக்காக, அவருடைய அண்ணனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீண்ட ஆயுசை கொடுத்து தீர்க்க ஆயுசு கொடுப்பு. என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டு இருக்க முடியும். ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னாராம். என்னடா ஓமை? என்ன ஓமனா, ஒரு 2 பேர் லாசரு ஐஸ்வர்யவான் 2 பேர் இருந்தாங்களா. திடீர்னு சொல்லி 2 பேரும் செத்து போயிட்டான். செத்துட்டு பண்ணு அந்த லாசரு ஆபிரகாம் அடியில உட்காந்துக்கினாராம். ஐஸ்வர்யார் வேதனைப்படுற இடத்துல நின்னானா. அவன் கேட்கிறான், என் தகப்பனாகி ஆபிரகாமே, என்னப்பா, எனக்கு பூமியில 5 சகோதரர் இருக்காங்க, அவங்க மரித்து இந்த நரகத்துக்கு வரக்கூடாது, எப்படியாவது அந்த லாசரை அனுப்புங்களேன், அவன் போய் சொல்லட்டுமே. அவர் சொன்னாராம், ஓ சாரி என் மகனே, அப்படியானால் அவர் பரலோகத்துக்கு போனாலும் மனிதன் நரகத்துக்கு போனாலும் கூட பூமியில இருக்கிறவர்களை குறித்து சிந்திக்க முடியும். அவர் பரலோகத்தில் இருந்தால் நரகத்தை பார்ப்பா, ஆஹா ஜனங்கள் வேதனைப்படுறாங்களே. டியர் பிரதர் டாக்டர் ரோஸ் டேவிட் சேம்ஸ் அவருடைய நண்பனே, சிநேகிதனே, அவரோடு கொடுத்த படித்தவர்களே,
அவன் அங்க போய் வேதனைப்படக்கூடாது. அதுக்காக ரட்சிக்கப்பட்டவருடைய பிள்ளையாய் மாறிவிடு, கர்த்தருடைய பிள்ளையாய் மாறிவிடு. ஆனபடினாலே தெய்வம் அவர் தோட்டத்துல இருக்க விரும்பினார், அங்க வைத்து கொண்டார். அவர் ஏன் என்று யார் கேட்க முடியும்? ஒருவேளை இது ரொம்ப இக்கட்டான பீரியடு, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வியாதி அதனால மறிச்சிட்டாரு, அவர் இந்த மருந்து சாப்பிட, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அவர் நாள் முடிந்து போனது. கர்த்தர் அழைத்து கொண்டார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவரை அழைத்து கொண்டார். அவர் அவருடைய தோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார், அதனால அவர் அழைத்து கொண்டார். ஆனபடினால நீங்கள் பொறுமையாயிருந்து ஆறுதல் அடைய வேண்டும். உயிரோடு இருக்க நீங்கள் சிந்தித்து தேவனுடைய பிள்ளையாய் வாழுங்க, நேர்மையாய் நடங்க, சமாதானத்துக்குள்ள பிரவேசிங்க. தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனபடினாலே நீங்கள் ஆறுதல் அடைவீர்களாக, நீங்கள் சமாதானம் அடைவீர்களாக. தெய்வம் தம்முடைய சமாதானத்தினால் உன்னை நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நின்று பெரிய காரியங்களை செய்வார் என்று நல்ல வார்த்தைகளை சொல்லி, இந்த வசனங்களை சொல்லி உங்களை ஆறுதலை படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்களேன். அருமையான மகன் டாக்டர் ரோஸ் டேவிட் ஜேம்ஸ் ஆகிய இவர்கள் உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்று முன்குறித்தீரோ அவ்வளவு நாள் வாழ்ந்தார். நீர் அழைத்துக் கொண்டீர். கோபப்பட்டதை பார்த்ததே இல்லையாமே. எந்த காரியத்தையும் டேக் இட் ஈஸி என்று எடுத்துக்கொள்கிற உம்முடைய சுவாபம் உள்ள ஒரு மனுஷன் நம்முடைய சன்னிதானத்தில் இருக்கா என்று நினைத்து நன்றியோடு சோத்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த சோத்திர ஜெப ஆரணையில இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ரோஸ் டேவிட் டாக்டர் இவருடைய இந்த கூட்டத்துல புருஷனும் மனைவியா நாங்கள் ஒப்புரவாகும், தாயும் தகப்பனும் நான் ஒப்புரவாகும், தாயும் அண்ணனும் தங்கச்சியுமாக நாங்கள் ஒப்புரவாகும் என்றுதான ஒரு ஒப்புரவாகுதல் இந்த நல்ல நாளிலே உண்டாகி மேலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறதான டாக்டர் ரோஸ் டேவிட் ஜேம்ஸ் அவர்கள் சந்தோஷப்படுத்த உதவி செய்யும். விட்டு போன குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆறுதல் படுத்தும் கிருபை கூட இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றான் நிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம் உங்களோடு கூட நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது நம்மத்திலே டேனி ராசியுடைய அண்ணன் அவர்கள் நன்றி உரை சொல்வார்கள் என்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Good evening, everybody. Thank you for joining me and my family in celebrating Rossi's life. I'll take a few moments in thanking family and friends who helped us during this difficult time. Anand, Jacob, thank you for running around Chennai in spite of a lockdown and pandemic looking for a hospital so that Rossi can be moved. Vasant, Frankie, Caleb, Anuaka, Jessica, Chindonna, Chitapa and Vimalaka, thank you for doing your part to help us find a place in helping Rossi. I'd like to say a special thanks to two people who helped us a lot during this time. Uncle Ravi, from the day Rossi was admitted till the day he was buried, he was looking out for us. Auntie Mirella, who gave up her uncle's grave so that Rossi can be buried amongst family. Thank you, both of you, for being there for us. There are so many things me and Rossi had planned. Now things have to change. All the plans have to be put on hold. I know God has His own plans, and whatever we planned is nothing. So Rossi, wherever you are, I'll meet you once again in another day when it's my time. I'd like to take a moment to thank
Pastor Joshua, Auntie, Sam Joshua, and the church members to help us put together this lovely service for Rossi. Thank you all for being there for us. Keep us in your prayers and stay safe. Thank you.